மட்டும் நீட்டை எதிர்க்கணும், ஏன் திராவிடர் கழகம் தான் நீட்டை எதிர்க்குது, மற்றவங்க எல்லாம் அமைதியாக தானே மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் திராவிடர் கழகத்தினுடைய இந்த திராவிடர் இயக்கத்தினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் என்பதோ பண்பாடு என்பதோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து வேறுபட்டது. அருமை தோழர்களே, பெற்றோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு படிக்காத பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த இடத்துலயே இருப்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கடை, பரோட்டா கடை, ஹோட்டல் கடை வச்சு, பழக்கடை வச்சு அந்தந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம கிட்ட பணம் கூட இருக்கும், ஆனா படிப்பு இருக்காது. ஏன் படிக்கலன்னு காரணமே தெரியாம 3 தலைமுறை 4 தலைமுறையா படிக்காம இருக்கும். தாத்தா படிச்சிருக்க மாட்டாரு, பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா படிச்சிருக்க மாட்டாரு, அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு 50 ஆண்டு கால திராவிடர் இயக்க வரலாற்றில் எதை தெரியுமா நம்ம சாதிச்சு காட்டணும்? எந்த தலைவரை பற்றி இன்றைக்கு எல்லாரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு மேடையும் ஒரு மைக்கும் கிடைச்சா அந்த தலைவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு, தமிழ்நாட்டில் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலை பள்ளி, 7-8 கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி, மாவட்டத்திற்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே அதை தமிழ்நாட்டில் சாதித்து காட்டிய முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதுல ஏற்பட்ட காரியமா? யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை பாத்திரத்திப்பட்டியில் இருக்கும், இங்க எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் எனக்கு பரிச்சயமான பகுதி. நீங்க வர வழியில நாங்க பார்த்தா 4 பள்ளிக்கூடம் இருக்கு, வர வழியில பார்த்தா 2 கல்லூரி இருக்கு, 2 கல்லூரி 4 பள்ளிக்கூடம். எத்தனை கிலோமீட்டருக்குள்ள? 10 கிலோமீட்டருக்குள்ள இத்தனை கட்டமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், குஜராத்திலும் மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லையும் பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மோடி ஆண்ட பிஜேபி ஆண்ட மண்ணில் செய்ய முடியாததை சட்டமே இல்லாமல் கல்வி புரட்சியை செய்து காட்டிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த புரட்சியினுடைய விளைவாக தான் இன்றைக்கு உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க நீங்க யாரை போய் பார்த்தீங்கன்னாலுமே குறைந்தது ஒரு டிகிரி படிச்சிருப்பாங்க. அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நான் அரசு பரீட்சை எழுத போறேன், அரசு தேர்வு எழுத போறேன், டிஎன்பிஎஸ்சி எழுத போறேன்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பாக தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் கூட மிக கடுமையாக அரசு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், எங்களோடு குழுவில் வந்திருக்கக்கூடியவர்கள் கூட அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு தகுதி இல்லையா, திறமை இல்லையா, நீட் எழுதுற அளவுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தகுதி, திறமை, அறிவு இல்லாததுனாலதான் தமிழ்நாடு நீட்டை எதிர்க்கிறது போல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கிற பிள்ளைங்க யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுறாங்க. அது குரூப் 1 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், எல்லா பரீட்சையும் எழுதுறாங்க. அப்படி அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அதிக எண்ணிக்கையை எடுத்து தேர்ச்சி அடையக்கூடிய மாணவர்களில் அதிக விகிதம் பெற்றவர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டு மாணவர்களாக தான் இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு மாணவர்கள்னா எப்படி தெரியுமா? அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், அப்பா கலெக்டர், அம்மா கலெக்டர், அதனால நான் படிச்சேன்ற பிள்ளைங்க இல்ல. இந்த வருடம் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளியுடைய மகள் சிவில் சர்வீஸ் தேர்வை தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு ஏற்படுத்திய மாற்றம். அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா விவசாய கூலியா இருப்பாங்க, அப்பா சித்தாளா இருப்பாரு, கொத்தனாரா இருப்பாரு, அம்மா கட்டட வேலை பார்ப்பாங்க, அம்மா டெய்லரா இருப்பாங்க, அப்பா காய்கறி கடை வச்சிருப்பாரு, பெட்டி கடை வச்சிருப்பாரு, டீ கடை வச்சிருப்பாரு, அன்றாட காய்ச்சிகளா இருப்பாங்க, கை வேலை இல்லாமல் அன்றாட கூலிகளாக இருப்பார்கள். ஆனா பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கேட்டா, காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு, டாக்டர் சொல்லுவாங்க. அப்ப இந்த நிலைக்கு என்ன காரணம், எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தாயும் தகப்பனும் என்ன வேலைனாலும் பார்க்கலாம், எவ்வளவு ஏழ்மையினாலும் இருக்கலாம், வறுமையினாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வறுமையும் ஏழ்மையும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை ஒருபோதும் பாதிக்க கூடாது என்று சொல்லி, நீ படிக்க மட்டும் வா, மற்றதை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடலை, திராவிட இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குன்னா இது பொறுத்துக்க முடியல. யாரை கேட்டாலும் படிச்சேன்றீங்க, சின்ன வயசுல இருந்து என்னையா ஆசைன்னு கேட்டா எல்லாம் டாக்டர் ஆகணும்ன்ற. தமிழ்நாட்டுலதான் விவசாயியை பார்த்துட்டு இருக்கவரோட அப்பாவோட பிள்ளை டாக்டர், மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளியோட பிள்ளை டாக்டர், மலமல்லக்கூடிய சகோதரர் வீட்டு பிள்ளை டாக்டர், அன்றாடம் காய்ச்சிகளோட வீட்டு பிள்ளைகள் டாக்டர். 2017 முன்னாடி வரை அது பொறுத்துக்க முடியல.
அளவுக்கு யோசிக்கிறாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் என்று சிந்தித்து பாசிசமாக இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய சர்வாதிகாரி மோடியால் திணிக்கப்பட்டதுதான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு. அருமை இளைஞர்களே, நீங்கள் ரொம்ப முக்கியமா எதை புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நீட் என்பது தேர்வே கிடையாது. ஏன்னா இங்க அறிவார்ந்த தோழர்கள் இளைஞர்கள் இருக்கனால நான் சுருக்கமா சொல்றேன். தேர்வு அப்படின்றது இவாலுவேஷன். இப்போ 10 மார்க்குக்கு ஒரு கேள்வி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாணவர்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு 10 மார்க்கு கேள்வியில ஃபார்முலா மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னா, ஆசிரியர்கள் இருக்காங்க, ஐயா மாரி கருணாநிதி அவர்கள் இருக்காரு, ஃபார்முலா மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னா 2 மார்க் போடுவாங்க. ஃபார்முலாவும் ஸ்டெப்பும் தெரிஞ்சிருக்குன்னா பதில் தெரியலன்னா 6 மார்க் போடுவாங்க. ஃபார்முலாவும் தெரியல, ஸ்டெப்பும் தெரியல, அந்த பையனுக்கு பதில் மட்டும் தெரிஞ்சு எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா குறைந்தது 1 மதிப்பெண் தருவாங்க. அதுக்கு பேர் தான் இவாலுவேஷன். அவனுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, அவனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இதுதான் அந்த மாணவனுடைய கெப்பாசிட்டின்றதை புரிஞ்சு அதை திருத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் தேர்வு. நீட் என்பது தேர்வே கிடையாது. நீட் என்பது அப்பட்டமான சூதாட்டம். நீட் என்பது அப்பட்டமான மோசடி. எப்படி சூதாட்டம் கேட்டீங்கன்னா, சூதாட்டத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போக முடியாது. யாருக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி நீ படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், கண்ணை மூடிட்டு 1 மார்க் கேள்வி எல்லாத்துக்கும் ஃப்ளூக்ல அடிச்சு விட்டா கூட பாஸ் ஆகலாம் இல்ல ஃபெயில் ஆகலாம்னு சொல்லக்கூடிய மாணவர்களின் கற்றல் கல்வி திறனை மோசமாக, கல்வி கற்றல் திறனை நாசமாக்கக்கூடிய தேர்வுதான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு. அருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, மிக முக்கியமான 3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல் செய்தி, இந்த நீட் எதிர்ப்பு என்பது எப்போது தமிழ்நாட்டில் பெரிய அலையாக கிளம்பியது என்று சொன்னால், அரியலூர் அனிதாவினுடைய மறைவிற்கு பிறகு. அரியலூர் அனிதாவினுடைய மறைவிற்கு முன்பே நீட்டினுடைய ஆபத்தை பற்றி முதலில் இந்தியாவிலேயே குரல் எழுப்பிய இயக்கம் திராவிடர் கழகம். அதனுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். என்ன உணர்ச்சி! 5 நாள் நாங்க பயணம் மேற்கொள்றோம்னா, புதுச்சேரியில் தொடங்கி முதல் நாள் விருதாச்சலம், 2வது நாள் விருதாச்சலம் தொடங்கி திண்டிவனம், 3வது நாள் திண்டிவனம் தொடங்கி திருவண்ணாமலை, 4வது நாள் நேற்றைக்கு திருவண்ணாமலை தொடங்கி அருள், இன்றைக்கு அருள் தொடங்கி சேலம். ஏறக்குறைய இப்ப வரைக்கும் 950 கிலோமீட்டர்கள் கருஞ்சட்டை தோழர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் பயணித்திருக்கிறார்கள். என்ன நோக்கம்? பணம் வரப்போதா, பதவி வரப்போதா, சுயநலம் இருக்கா? எதுவுமே கிடையாது. போராட்ட களத்திலே தாத்தா படிக்கல, பாட்டன் படிக்கல, 3 தலைமுறையா படிக்க முடியாத இந்த சமூகத்திற்கு இன்றைக்குதான் கல்வி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கல்வி உரிமையை, அந்த மருத்துவ கல்வி உரிமையை, அந்த சமூக நீதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத மண் தமிழ்நாடுதான் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அரியலூர் அனிதாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பெரிய பணக்கார வீட்டு குழந்தை இல்லை. அவங்க அப்பா கோடீஸ்வரர் இல்லை, தாயற்ற பிள்ளை, அப்பா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி. அந்த குழந்தை படிச்சு வறுமையில 1200க்கு 1176 மதிப்பெண் எடுக்குது. சாதாரணமா? மருத்துவ கட்டம் 200க்கு 196.4. சாதாரணமான ஒரு ஏழ்மையான ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, கிராமத்திலிருந்து அந்த பிள்ளை அவ்வளவு மதிப்பெண் எடுக்குதுன்னு சொன்னா, அந்த குழந்தையை உச்சி முகர்ந்து கொண்டாடி மருத்துவராக மாற்றி இருக்க வேண்டாமா? ஆனா இந்த இந்திய மண், இந்த ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச மோடி, அன்றைக்கு இருந்த அடிமை அதிமுக அனிதாவை என்ன தெரியுமா பண்ணாங்க? ஸ்டெத்தோஸ்கோப்பை கழுத்தில் மாட்டி மருத்துவராக மாறி இருக்க வேண்டிய அனிதாவை தூக்கு கயிற்றை மாட்ட வைத்த கொலைகார தேர்வுதான் இந்த நீட் நுழைவுத் தேர்வும் பாசிச பிஜேபி அரசும். அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரை, இனி நீட் விலக்கு வருகின்ற வரை திராவிடர் கழகம் தொடர்ந்து போராடிதான் வருகிறது. அருமை தோழர்களே, ஆழமாக சிந்தித்து 600க்கு 600 எடுத்தாலும் நம்ம பிள்ளை டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னா இந்த தேர்வு நமக்கு தேவையா? நம்ம கட்டின அரசு மருத்துவக் கல்லூரி, நம்ம கட்டின மருத்துவமனை, அந்த மருத்துவக் கல்லூரியில நம்ம பிள்ளை படிக்க முடியாது, அந்த மருத்துவமனையில நம்ம பிள்ளை வேலை பார்க்க முடியாதுன்னா, ஏழை எளிய நடுத்தர வர்க்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த தேர்வை எதிர்த்து நாம் இன்றைக்கு களம் காணவில்லை என்று சொன்னால், நாளைய சமூகம் கல்வி அறிவற்ற, மருத்துவத்துறை முழுவதும் வட இந்திய பார்ப்பன பணியாக்களுடைய கூடாரமாக மாறும். நீட்டுக்கு மட்டும் இந்த ஆபத்து அல்ல. நாளைக்கு உங்களுடைய மொரப்பூர்லயோ, பாப்பிரெட்டிப்பட்டியிலையோ, கடத்தூர்லயோ, பொம்மடியிலையோ ஒரு குழந்தை அரசு பள்ளியில படிக்குதுன்னா, அது 600க்கு 600 மதிப்பெண் எடுத்தாலும் அரசு கலைக்கல்லூரியில சேர்றதுனா கூட அகில இந்திய நுழைவுத் தேர்வு மோடி திணிக்கிறாரு. இது எல்லாவற்றையும் எதிர்த்துதான் இந்த 5 நாட்கள் எங்களுடைய பயணம் தொடர்கிறது. அருமை தோழர்களே, இப்போது எந்த கோரிக்கையை வைத்து நாங்கள் தொடர்கிறோம் என்று சொன்னால்,
இந்தியா முழுவதும் மாணவர்களும் பெற்றோர்களும் போராடினாலும் கூட அந்தந்த மாநில அரசு அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒரே மாநிலமாக நம்முடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு முறை அல்ல 2 முறை சட்டமன்றத்திலே நீட் விலக்கு மசோதாவை தாக்கல் செய்து தற்போது அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக உள்துறை அமைச்சகத்துல இருக்கு. எங்களுடைய இந்த 5 நாட்களுடைய பயணம் என்பது மிகப்பெரிய வெயில் மழை அனைத்தையும் கடந்து உடல்நல கோளாறுகளை எல்லாம் கடந்து 20க்கும் மேற்பட்ட தோழர்கள் இருசக்கர வாகனத்தில் நாங்கள் வருகிறோம் என்றால் எங்கள் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வைக்கக்கூடிய முதன்மை கோரிக்கை என்பது குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்கு, நீட் விலக்கு சாத்தியம். எனவே குடியரசுத் தலைவர் அவர்கள் RSS கைப்பாவையாக இல்லாமல் பிஜேபியின் கைப்பாவையாக இல்லாமல் உடனடியாக நீட் விலக்கு மசோதாவில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். நீட்டதன் சமூக அநீதியை அரசு பள்ளி மாணவர்களை வெறுக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவை நாசமாக்கக்கூடிய நீட்டை ஒழிக்கின்ற வரை கருஞ்சட்டை தோழர்களுடைய திராவிடர் கழக தோழர்களுடைய போராட்டம் தொடரும். அதுவரை